இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 11, குறள் எண் 109. செய்நன்றி அறிதல். கொன்றென்ன இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கொள்ளுதலை போன்ற ஒரு தீமையை ஒருவர் செய்தாலும் முன்பு அவர் செய்த நல்லனவற்றை ஒன்றை நினைத்து பார்த்தால் அத்தீமையெல்லாம் கெடும் என்கிறார். அதாவது காலத்தால் இடத்தால் பொருளால் ஒருவன் உதவி செய்தனை நினைத்து பார்த்தால் அந்த உதவி கடலை விட, வானத்தை விட, உலகத்தை விட மிக பெரியதாக தோன்றும். அத்தகைய நல்லவர் தீமையை செய்யார். ஒருவேளை அவரே சூழ்நிலை காரணமாக அந்த தீமையை செய்திருந்தாலும் நாம் ஏன் அவர் அந்த தீமையை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளே உள்ளத்தில் எழுப்பினால் அதற்கு விடை கிடைக்கும். அதனால் நாம் அவரை மறக்காமல், அவர் செய்த உதவியை மறக்காமல் அதை ஆராய்ந்தால், அதாவது ஆய்வில் கொண்டு வந்தால் நிச்சயமாக அதற்கு தகுந்த விடை கிடைக்கும். அப்போது நாம் அவரையும் திருத்தி நமக்கும் துன்பம் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். அவர் நமக்கு செய்த உதவியை மீண்டும் நாம் அவருக்கு செய்ய வாய்ப்பு உண்டு. அப்படி இருந்தால் நிச்சயமாக நாம் அவருடைய தீமையை அப்பொழுதே மறந்து அந்த தீமையை அவருக்கு தீமையை செய்யாமல் இருந்து விடலாம். அத்தகைய நல்ல குணம் படைத்த அவர் இன்று தீமை செய்கிறார் என்றால் அவரை வெறுப்பதை விட்டுவிட்டு ஏன் செய்கிறார் என்ற ஆய்வில் ஈடுபட்டால் உண்மை கண்டு தன்னையும் காத்து அவரையும் தவறான வழியில் இருந்து திருத்தவும், நல்லது செய்து செய்நன்றிக்கு உரியவராக விளங்க வழியும் ஏற்படும். எனவேதான் அவர் செய்த நல்லது ஒன்று நினைத்து பார்த்தார் அவர் செய்த துன்பத்தினால் ஏற்படும் துயரம் இல்லாமலே போய்விடும் என்கிறார். என்ன அற்புதமாக அவர் விளக்கியிருக்கிறார் பதிலா. ஒருவன் ஏற்கனவே உதவி செய்தவன் தான், அவன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக ஒரு தீமையை இப்போது செய்து விடுகிறான் என்று வைத்துக்கொள்ளும். கொள்ளுதல் போன்ற தீமை, அதுதான் இங்கே நம்ம நினச்சி பார்க்கணும். தெய்வப்புலவர் எப்படி எந்த மாதிரியான ஒரு தீமைனா கொள்ளுதல் போன்ற தீமை, அதை செய்தால் நாம் அதற்காக அவன் மீது பழி வாங்க வேண்டாம். ஏன்னு கேட்டேன்னா அவர் ஏற்கனவே நமக்கு உதவி செய்திருக்கிறார்ல, என்னவும் எதிர்பாராமல். அதனால் அதை ஆராய்ந்து பார்த்து அதை அது கேள்வி எழுப்பினால் நிச்சயமாக அதற்கு விடை கிடைக்கும். அந்த விடையினால் அதனால் நாம் அவருக்கும் நன்மை செய்ய வேண்டும், நமக்கும் நல்லது கிடைக்கும் என்கிறார். அவர் சொல்வது அதை நான் விளக்கி கூறுகிறேன். உண்மைதானே? எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. மறக்க முடியாத ஒரு குறளுங்க இது. நன்றி, செய்நன்றி அறிதல் இருக்கே, அது அற்புதமான குறள். வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.